தமிழ்நாட்டில் நடைபெறும் நிகழ்வுகளை சரி என்று ஆளுநர் வாசிக்க மாட்டார் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் எவ்வாறு செயல்படுவார் என்பதை அறிந்து முன்கூட்டியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தை ஆயத்தம் செய்து வைத்துக் கொண்டு சட்டப்பேரவையில் வாசித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடு. அது மட்டும் இல்ல, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானமாக கொண்டாடுறார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கார். இன்னொன்று, மேதக ஆளுநர் உரையில் வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதக ஆளுநர் உரையில் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேண்டும். ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? மரபை மீறிய செயல்.